வணக்கம். இன்று செகண்ட் ப்ரோமோல ஒரு நாள் கழிஞ்சாலே அன்னைக்கு சம்பளம் நமக்கு கிரெடிட் ஆகிருக்கும் அப்படிங்கிற நினப்பில் கேம் ஆடாமல் இருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் கேட்குறாரு. எல்லாரும் அரோராவை சொல்கிறாங்க. அரோராவை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. சபரீஷ் சொல்கிறாரு, சுபிக்ஷா சொல்கிறாங்க, கனி சொல்கிறாங்க, அமித் சொல்கிறாரு. எல்லாருமே ஒரே விஷயந்தான் சொல்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனால் எல்லாமே தெரியும், கேம் தெரியும், விளாட மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டியது இருக்கும், பகச்சிக்க வேண்டியது இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க கேம் விளாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரோராவை எல்லோரும் வறுத்தெடுக்கிறாங்க. விஜேஎஸும் சொல்கிறாரு, விருப்பம்னா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க, நான் பிக் பாஸ்ட்டை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி விஜேஎஸும் சொல்கிறாரு. இந்த மாதிரி யாருக்கும் இது வரைக்கும் சொன்னதில்லை. பிக் பாஸ் சீசனில் நீங்கள் வந்து கேமே ஆடலை, அதனால் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் இது வரைக்கும் சொன்னதில்லை. இது முதல் தடவையாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இல்லை. அதாவது அரோரா இது வரைக்கும் எவிக்ஷன் ஆகலை, தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் கேம் தானே. அவங்க தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்களா, அவங்க திறமையால தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுவும் கேம் தான், அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து குறும்படத்தை பற்றி சொல்கிறாரு விஜேஎஸ். என்னதான் இருக்கும் அப்படின்னு. அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய், இந்த மாதிரி எல்லாரும் ஷாக்காகிறாங்க, நம்மளை பற்றி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. பாரு சொல்கிறாங்க சாப்பாட்டு விஷயமா அப்படிங்கிறாங்க. எதுவுமே இல்லை, சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குறும்படம்னா ஒரு த்ரில் இருக்கணும், அது இல்லாமல் இந்த மாதிரி போடுறாங்க. ஏன்னா அவங்க இன்னும் சொல்லவே இல்லை சாண்ட்ரா. அவங்கள எல்லோரும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொல்லியுமே அவங்க ரீசன் சொல்லலை, அவங்க வெளியே சொல்லலை. அதனால் அதுவாக இருக்கலாம், மேபி அதுவாக இருக்கலாம். அதனால் மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன, உங்களோட ஐடியா என்ன, அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.